அப்ப அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இந்த பணத்தை பூஜை பொருள் வாங்குறதுக்காக வச்சுக்கிறேன். ஃபுல் பேமெண்ட்டும் பூஜை நடத்துறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். சாமி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க தான் எப்படியாவது என்னை காப்பாத்தணும். என் ஜீவாவை என் கூட சேர்த்து வைக்கணும். நாளைக்கு மதியத்துக்கு மேல உன்கிட்ட இருந்து அவனை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ தைரியமா போ. சரி சாமி, நாங்க வரோம். வா போலாம். அந்த வீட்ல எப்படி கிரானி இதை நடத்த முடியும்? பார்வதி என் பக்கத்துல இருந்தா கண்ணு வைக்கிற நேரத்துல அதை நடத்தி காட்டுவேன். ஆனா பார்வதிக்கு இந்த முழு கதையும் எந்த காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. ஏன்னா அவ நீதி நேர்மையெல்லாம் ரொம்பவே பாப்பா. சரி வா, வண்டி எடு, வா. என்ன பார்வதி அங்கேயே நின்னுட்ட? வா உள்ள. இல்ல, எனக்கு அங்க வர்றதுக்கே பயமா இருக்கு ராஜம்மா. பயமா? எதுக்கு பயப்படுற? மாயாவதி இருப்பாளே, அவ நாம எதுக்கு பேசுறோம் என்ன பேசுறோன்னே கேட்க மாட்டா. நாம ஒண்ணு சொன்னா அத கேக்குறாளோ இல்லையோ முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவா. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நீ மாயாவதியை நினைச்சு பயப்படுற. நான் அங்க ஸ்ரீராம் இருக்காருன்னு தைரியமா போறேன். நீ வா. ஸ்ரீராம் இருக்கிற வரைக்கும் மாயாவதியால நம்மள ஜெயிக்க முடியாது. இங்க உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பல விஷயங்கள் நான் சொன்னா எடுபடும். ஆனா சில விஷயங்களை நீ சொன்னா மட்டும்தான் எடுபடும். அந்த சில விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. வா வா. அங்கிள். வாமா தீபி. வாங்க வாங்க. மாயா, மாயா, என்னங்க இவ்வளவு தூரம்? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. சரி உட்காருங்க. இல்ல ஸ்ரீராம், நாங்க உட்கார்ந்துட்டு போறதுக்கெல்லாம் வரல. அது என்னன்னா, துணிக்கடை பஞ்சாயத்தா இல்ல புது பஞ்சாயத்தான்னு தெரியலையே. வாங்க. என்ன திடீர்னு 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மாயா. தீபிகா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரு. ஜோசியர் சொன்னா பூஜை பண்ணிட வேண்டியது தானே? அத சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? என்ன இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்ல, அதுக்காக தான் நாங்க வந்தோம். உங்க பேத்தி அவளுக்கு பூஜை பண்றதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஏமா பேசுற? அவ எங்க பேத்தியா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, உங்க வீட்லயே இருக்கிறவ. சொல்ல போனா எங்களை விட இவளுக்கு உங்ககிட்ட தான் ரொம்ப உரிமை அதிகம். அப்போ அதனால சொல்ல வந்தீங்க, அப்படிதானே? பூஜைய சிறப்பா பண்ணுங்க. கல்யாண விஷயம் இல்லையா? எங்க எப்போன்னு சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். ஜோசியர் இந்த பூஜைய உங்க வீட்ல வச்சுதான் பண்ணணும்னு சொன்னாரு. ஏதோ குழப்பமா இருக்கே. உங்க பேத்திக்கு பண்ண வேண்டிய பூஜையை இங்க எதுக்கு பண்ணணும்? அவ வாழ போற வீட்டுல வச்சுதான் அந்த பூஜையை செய்யணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. இது ரொம்ப புதுசா இருக்கு. வாழப்போற வீடு வாழப்போற வீடுன்னு சொல்றீங்களே, நிச்சயதார்த்தம் முடிஞ்சா தானே கல்யாணம் முடிவாகும். அட்லீஸ்ட் ஒரு பாக்கு வெத்தலையாவது மாத்திருந்தா கூட அதை ஒத்துக்கலாம்.
எல்லாம் முடிஞ்சோம் அது தள்ளிக்கிட்டே போகுது பாருமா. அதுதான், அதுக்கு பேரு தான் ஜாதக முடக்கம். பாக்குவத்துல மாத்துறதுக்கு பணம் இல்லையா? இல்ல நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்கு மண்டபம் தான் கிடைக்கலையா? எல்லாமே இருந்தோம், இந்த கல்யாண விஷயம் மட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்கே. அதுக்காக தான் இந்த பூஜையே. பூஜையை இங்க வச்சு பண்ணா இவளோட முடக்கு நீங்கறதோட இவ வாழ போற வீடும் நல்லா சுபீட்சமா இருக்குமா. அதுக்காகத்தான் இங்க வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க, ஆனா நான் இதுவரைக்கும் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. முனிவர்களும் ரிஷிகளும் தான் தவம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சாதாரண மனுஷங்க தவம் இருந்ததா நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா நீ தவம் இருந்தியே மாயா, அதே மாதிரிதான் இதுவும். காலம் மாறும்போது புதுசு புதுசா எல்லாமே மாறிக்கிட்டு தானே இருக்கு. இங்க வச்சு பூஜை பண்ணா 2 பேருக்கும் நல்லதுன்னு சொல்ற போது அந்த பூஜைய பண்ணிடலாமே. இதுக்கு எதுக்கு தயக்கம் தர்க்கம் எல்லாம்? அது அது தயக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, புதுசாக இருக்குதான்னு கேட்குறா, அவ்வளோதான். நீங்கள் அந்த பூஜையை எப்போ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஐயோ நாங்க நினைக்கலப்பா. ஜோசியர் நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு ஒரு 10-11 மணி வாக்குல முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏமா, நான் அந்த ஜோசியரை பார்க்கலாமா? என்ன மாயா, அப்போ நாங்க பொய் சொல்றோம்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லல. நானும் என் பையன் விஷயமா கொஞ்சம் பார்த்து பேசலாமேன்னு கேட்டேன். உங்க பையன் எங்க பேத்தின்னு ஏன் இப்படி தனித்தனியா பார்க்கணும்? இது 2 பேருக்குமான பூஜை. அந்த பூஜையை பண்ணாலே நீ கேட்க நினைக்கிறது எல்லாமே சரியா போயிடும். சரிங்க, நாளைக்கு காலையிலே நீங்கள் பூஜையை வச்சுக்காங்க. அதுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுமா? ஆ, நீங்க எடுத்து கொடுத்தா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ம். ஆமா, அது என்ன பூஜை? அது அந்த சாமி வந்து பூஜை பண்ணாதான் அது என்ன பூஜைன்னு எங்களுக்கே தெரியும். இங்க பண்ணணும்னு சொன்னாரு, அதனாலதான் மரியாதைக்கு உங்க பர்மிஷன் கேட்க வந்தோம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க? நாம அந்நிய மனுஷங்க கிடையாதே, நம்மள போய் இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கறா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாயா. ஐயோ, அது மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா, நீங்கள் கோச்சிக்காதீங்க. அவளுக்கு சாமி பூஜையில் ஆர்வம் அதிகமாயிருச்சுல, அதனால தான் கேட்குறா. சரி, காலையில் வந்துருங்க. சரி ராஜம்மா, வா கிளம்பலாம். ஆ, அப்புறம் மாயா, இந்த ஹாலை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுங்க. யாகத்தை நடு வீட்ல நடு ஹால்ல வச்சுதான் பண்ணணும்னு அந்த ஜோசியர் சொன்னாரு. அங்கிள், ம்? நான் போய் அவங்கள டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ, சரிம்மா. வரேன் அங்கிள். வர மாயா. வர மாயா. வாங்க. என்னங்க இது? புதுசு புதுசா தினசா என்னென்னமோ சொல்றாங்க. அது என்னவா இருந்தா நமக்கு என்னம்மா? கேட்டா சரின்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. ஏங்க, பூஜை யாகம்லாம் காரண காரியம் இல்லாம ஒரு இடத்துல பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அது என்ன காரணம் காரியமா இருந்தா நமக்கு என்ன? அவங்க கேக்குறாங்க, நம்ம ஒத்துட்டு போறதை தவிர ஒரு வழி இல்லைம்மாயா. என்னமோ தென்னை மரத்துல தேள் கொட்டினதுனால பனை மரத்துல நெறி கட்டின கதை மாதிரி இல்ல இருக்கு. அவங்க பேத்தி ஜாதக தடைய நீக்கிறதுக்கு நம்ம வீட்டுல பரிகாரம் பண்ணணுமா? நான் கூட துணிக்கடையில நடந்ததை விசாரிக்க வந்திருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சேன். கல்யாண தடைய அதுதான். அதை விட்டுட்டு பரிகாரமா பூஜையா? நல்லா இருக்கு.
இந்தாங்கம்மா எடுத்துக்கோங்க. என்னம்மா இது? இதுல பால்ல மஞ்சத்தூள் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு? நீங்க தும்பிட்டு இருந்தீங்க, சளி கட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இதை குடிச்சிட்டு படுத்தா சளி முறிஞ்சிருமா, அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். சரி, அங்க வை, நான் குடிச்சுக்கிறேன். ம். எனக்கு சளி இருக்கிறது எனக்கே தெரியல, உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆ, அம்மா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில உங்களுக்கு அது தெரியாம போயிடுச்சு. எனக்கு என்ன பிரச்சனை? நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் தானம்மா? இத பாரு, நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன்? உண்மையை சொல்லணும்னா என்னாலதான் அவங்களுக்கு டென்ஷனே தவிர அவங்களால எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. அம்மா. என்ன பூங்குடி? இல்லம்மா, அது வந்து என்ன, ஏன் தயங்குற? இல்ல, நாளைக்கு ஒரு நாள் நான் மாறி ரூம்ல போய் தங்கிக்கிட்டுமா? மாறி ரூம்லயா? எதுக்கு? என்ன விஷயம்? இல்லம்மா, நாளைக்கு தீபிகா வீட்ல இருந்து இங்க ஏதோ வந்து பூஜை பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு? அந்த நேரத்துல நான் இங்க இருக்க வேணான்னு தான். நீங்க இருக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, நானா தான் சொல்றேன். என்னால எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு தான் நானே இந்த முடிவு எடுத்தேன். உன்னால என்னைக்குமா பிரச்சனை வந்திருக்கு? எப்பவுமே பிரச்சனை பண்றவங்க அவங்க தானே. இல்ல, தீபிகாவோட நிச்சயதார்த்தம் என்னால நின்னுடுமோன்னு அவங்க பயப்படுறாங்கம்மா. இங்க பாருமா, அவங்க பயந்தாலும் பயப்படலனாலும் அந்த நிச்சயதார்த்தம் நடக்க போறது இல்ல. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் எதுக்கு பயப்படுறேனோ அதையே நீங்களும் சொல்றீங்க. அப்போ நீ இந்த மாதிரி அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்றத நிறுத்து. கொசுவுக்கு பயந்து வீட்டை விட்டு போறேன்னு ஏன் சொல்ற? இத பாருமா, பூஜை பண்ணும்போது நீங்க இருக்க கூடாதுன்னு அவங்க மட்டும் சொல்லி இருக்கட்டும். அப்படி சொல்லி இருந்தா இந்த பூஜையை இங்க பண்றதுக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். இங்க பாருமா, இனிமே நீ எப்பவும் எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லவே கூடாது. அவங்க இந்த பூஜையை அவங்க வீட்ல பண்ணாம இங்க பண்ண வர்றதே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். அது கூட தெரியாத முட்டாள் இல்லைனா அவங்க பேத்திக்கு பண்ற பூஜையே அவங்க எதுக்காக இங்க வந்து பண்ணணும்? அவங்க வீட்ல இடம் இல்லையா? இல்ல அவ இந்த வீட்டு மருமகளா? ரெண்டுமே இல்ல. அப்போ அவங்க இங்க பூஜை பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. வம்ப வளர்க்கறது அவங்க, நீயோ நானோ இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ இங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு அவங்க யாரு? அம்மா, அவங்க யாருமே என்ன போக சொல்லல, நானே தான் போறேன்னு சொன்னேன். இது பாருமா, இனிமே நீ எப்பவும் எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. ம். போய் நிம்மதியா படுத்து தூங்கு போ. இவ இன்னும் இப்படி பச்சை மண்ணா இருக்காளே. இப்படி இருந்தா எல்லாரும் ஏறி மிதிச்சிட்டு போவாங்கன்னு இவளுக்கு தெரியல. या देवी सर्वभूतेषु भक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। ओम शाम्भव्यै नमः, ओम मैत्र्यायै नमः, ओम अर्यायै नमः, ओम ऋकुण्ठायै नमः, ओम क्रोधन्यै नमः। ராஜம்மா, மாயாவை எங்க காணோம்? மகாராணி ரெடி ஆயிட்டு இருக்காங்களாம். ராஜம்மா, இங்க எந்த கோவத்துக்கும் இடம் இல்ல. நாம அவங்க வீட்ல இருக்கோங்கிறத மறந்துட்டு பேசாத. தீபிகாவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்கு தான் இங்க பூஜை பண்ண வந்திருக்கோம். ओम शाम्भव्यै नमः,
ஓம் மைத்ரியாயி நமஹ ஓம் ஹர்யாயி நமஹ ஓம் ரிகுண்டாயி நமஹ மாயா, ஜீவா எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். ஜீவா, ஜீவா, ஓம் ஆகாசகாமின்னி நமஹ ஓம் வாசுதேவ பகின்னி நமஹ ஓம் பித்ருமால்யாம் வரதாயி நமஹ. நல்ல நேரம் ஆரம்பிக்க போது பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆ, ஆரம்பிங்க சாமி. ஏன்பா அப்பா எங்க? அப்பா அங்கிளை கூட்டு வரதுக்காக ஏர்போர்ட் போயிருக்காருமா. ஓ, அவரும் வராரா? அப்போ எல்லாம் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நடக்குது போல இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். முதல்ல இது எதுக்கான பூஜைன்னு சொல்லிடுறேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் தடையில்லாம நடக்கணும். அதுக்காக பண்ற யாகம் தான் இது. அம்மா தீபிகா, இந்த ஓம குண்டத்தை உன் கையால ஏத்துமா. போமா போ. இந்தம்மா. இதுல மாப்பிள்ள ஜீவா, சாமி கூப்பிடுறாரு பாரு. தம்பி வாப்பா, நீ வந்து யாகத்துல நெய் எடுத்து ஊத்துப்பா. யோசிக்காதப்பா, நெய் எடுத்து ஊத்திட்டு இப்படி வந்து உட்காரு. இந்தாங்க, நான் சொல்லும்போது இதை அதில் போடுங்க. தீபிக்கு பூஜைன்னு சொன்னீங்க. ஜீவாவை எதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? தெரியல. சாமி சொல்றத செஞ்சா 2 பேருக்குமே நல்லதில்ல.